நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி ஆலோசனை. மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி, ஜெய்சங்கர் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. எண்ணெய் நிறுவனங்களிடம் கையிருப்பு விவரம் கேட்கப்பட்ட நிலையில் உயரதிகாரிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தல். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை மேலும் தீவிரமடையாமல் தடுக்க மத்திய அரசுக்கு இபிஎஸ் கோரிக்கை. ஏழைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அம்மா உணவகங்கள் மூலம் தடையின்றி உணவு வழங்க தமிழக அரசுக்கும் வலியுறுத்தல். தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர்களை விநியோகிக்க முதலமைச்சரிடம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக பேட்டி. முதலமைச்சர் அவர்களும் தட்டுப்பாடு இல்லாத சூழலை அறிவதற்கு நாங்கள் மத்திய அரசு நாங்களும் அழுத்தம் கொடுக்கிறோம். ரெண்டாவது, இங்க தமிழகத்திலே தட்டுப்பாடு இல்லாத சூழலை நிர்வாக்குவதற்கு நாங்கள் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுபடி பணிதனை செய்வோம். முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு கொடுப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தகவல். தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தமிழ்நாடு அரசு திட்டம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் உணவகங்களின் நேரத்தை குறைக்க முடிவு. நிலைமை தொடர்ந்தால் உணவகங்களை மூடும் நிலை ஏற்படும் என தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் பேட்டி. இதே சூழ்நிலை ஏற்பட்டால் இப்போது உடனடியாக உணவக நேரத்தை குறைக்கவும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை குறைப்பதற்கும் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து சுத்தமாக கேஸ் இல்லை என்று சொன்னால் உணவகங்களையே மூடுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். தமிழகத்தில் மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதில் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக மாற்று வழி பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் மின்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஹோட்டல் உரிமையாளர் சங்கங்களுடன் தமிழ்நாடு அரசு நாளை ஆலோசனை. சிலிண்டருக்கு மாற்று வழியை கையாளுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்க முடிவு. சென்னையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகளில் வடை, போண்டா, சமோசா தயாரிப்பு எண்ணிக்கை குறைகிறது. டீ, காபி விலை உயர வாய்ப்புள்ளதுடன் கடைகள் மூடப்படலாம் என்றும் டீ கடை வியாபாரிகள் எச்சரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஐடி ஊழியர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் டீ, காபி கிடையாது. தோசை, சப்பாத்தி, சாம்பார், குருமா தற்காலிகமாக வழங்கப்படாது என்றும் பிஜி விடுதி சங்கங்கள் அறிவிப்பு. சென்னையில் வணிக சிலிண்டர் பற்றாக்குறையால் வெரைட்டி ரைஸை நிறுத்திய உணவகம். மற்ற உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் கட்டுப்பாடு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் குறைப்பு. நாளொன்றுக்கு சுமார் 2000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது 500 மட்டுமே வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் முன்பதிவு 2 மடங்காக உயர்வு. அச்சம் காரணமாக 400 800 அதிகரித்துள்ளதாக விநியோகஸ்தர்கள் தகவல். சேலம் மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். மருத்துவமனை, கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாக தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் 2 நாட்களாக நிறுத்தம். மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே வணிக சிலிண்டர்கள் விநியோகம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் 3 நாட்களில் ஹோட்டல்களை மூடும் அபாயம். 5 சிலிண்டர்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் உணவு பட்டியலை குறைக்கும் நிலை. மதுரையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல் உரிமையாளர்கள் தவிப்பு. ஒரே நாளில் விறகு அடுப்பிற்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை.
ஹோட்டல்களில் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக தோசை, வெரைட்டி ரைஸ் நிறுத்தம். வடை, ஆம்லெட் போடுவதும் குறைக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்திய இந்தியன் ஆயில் நிறுவனம். வீடுகளுக்கு தடையின்றி விநியோகிக்கப்படும் என விளக்கம். நள்ளிரவு 2 மணிக்கு பதிலாக நள்ளிரவு 12 மணி வரையே கீதம் ஓட்டல்கள் செயல்படும். தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்க துணைத் தலைவரும் கீதம் உணவக நிர்வாக இயக்குநருமான முரளி நியூஸ் 18க்கு பேட்டி. கேஸ் சிலிண்டர் தாமதமாவதன் எதிரொலி. பெங்களூருவில் பெரும்பாலான உணவகங்கள் மூடல். சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. வீட்டு உபயோக எரிவாயு விநியோகத்துக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுரை. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,20,000 ரூபாயை தாண்டியது. சென்னை மெரினாவில் கற்றணை தூரும் அறிவு சிலைகள் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தாவேகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா என்பது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது. வதந்தி என கூறிய நிலையில் நயினார் நாகேந்திரன் புதிய விளக்கம். அது பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. டீயும் காஃபியும் எப்போதும் கலக்காது. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. தாவேக வேட்பாளர்களுக்கான நேர்காணலை தொடங்கிய விஜய். முக்கிய நிர்வாகிகள் 50 பேருக்கு மட்டும் அழைப்பு. கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியுள்ளது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தான் ஆஜராக வேண்டும் என விஜய்க்கு உத்தரவு. கேஸ் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படுவது எதிர்க்கட்சிகளின் சதியாக இருக்கலாம் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. ஹோட்டல்களில் உணவு குறைந்ததற்கும் சிலிண்டருக்கும் தொடர்பு இல்லை எனவும் பேட்டி. ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என நயினார் நாகேந்திரன் பேச்சு. கேஸ் தேவைப்பட்டால் அதை வழங்க தயாராக இருப்பதாக உறுதி. தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீங்க உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் நாளை மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. திருவாரூர், நாகை, அரியலூர் மாவட்டங்களில் மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்சியில் நாளை பிரதமர் மோடி பரப்புரை. என்டிஏ கூட்டணி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கடையில் மூதாட்டியிடம் நகை பறிப்பு. கடைக்கு வந்தவர் பொருள் வாங்குவது போல நடித்து நகை பறித்த அதிர்ச்சி காட்சி. திருப்பதி கோயிலில் லட்டு தட்டுப்பாடு இல்லை. நெய் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததால் லட்டு தட்டுப்பாடு என பரவிய தகவலுக்கு தேவஸ்தானம் மறுப்பு.